Which is the biggest golden bell? Which is the tallest golden bell? Which is the king of animals? Very good. Which is our national animal? Nice. Which is our national bird? Very good. Which is our national flower? Good. Which is our national food? Very good. Which is our national game? Nice. How many fingers we have in our hand? When do we brush our teeth? Who is our father of nature? Which is our country? Which is the smallest road in the world? Which is our national language? How many months for a year? Very good. How many days for a week? 7 days. Nice. How many colors in our national flag? Very good. Which is our capital of India? Very good. How many letters are there in the English alphabet? Good. பிரியா, நான் அவினாஷ் யூனியன்ல ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கு வந்தது பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய ஸ்கூல்ஸ் போகும்போது எங்களுக்கு ரொம்ப நர்வஸ் இல்லாம நாங்க போவோம், நிறைய பேசுவோம். ஆனா உண்மையாவே இந்த பிளே ஸ்கூல் வரும்போது, எனக்கு ப்ரீ ஸ்கூல் வரும்போது கொஞ்சம் ஷிவரிங் இருந்தது. ஏன்னா ரொம்ப குட்டீஸ், இவங்ககிட்ட நம்ம எப்படி நம்ம பேசுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அதனால நாங்கள் டாபிக் வந்து கொஞ்சம் பேரண்ட் ஓரியன்டா ஒரு 5 minutes மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாங்களா? ரைட். உண்மையாவே இந்த நிமிஷம் நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நான் நினைக்கிறேன். இது ஒரு வரம். இந்த பிளே ஸ்கூல், இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ், இவங்களை நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன். இவங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம். நிறைய எங்க ஸ்கூல்ல இங்கிருந்து நாங்க எடுத்திருக்கோம். நம்ம எதுக்காக குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் யோசிச்சு பார்த்திருக்கோமா? நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய வேலைக்கு போகணும். சமுதாயத்துல நம்ம குழந்தை வந்து நம்ம பேரை சொல்லணும்னு தான் நினைச்சிருக்கோம் வழிய நம்ம குழந்தை பேரை நாம சொல்லணும்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? கிடையாது. கொஞ்சம் நம்ம மோட்டிவை மாத்தி நம்ம குழந்தை பேரை சொல்றதை விட அந்த குழந்தையோட அப்பா அம்மா இவங்க அப்படிங்கிற நேம அந்த குழந்தை வாங்கணும். அதுக்கு வெறும் மார்க்கும் மற்ற எக்ஸாம்ஸும் இது மட்டும் பணம் இது மட்டுமே போதுமா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம பேரண்ட்ஸ் எப்பவுமே நம்ம குழந்தைங்க பத்தி யோசிக்கணும். குழந்தைங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கிறவங்க. பிறக்கும் போது எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தையா தான் பிறக்காங்க இல்லையா? பாட்டிலே சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் நல்லவராகவும் தீயராகவும் அன்னை வளர்ப்பில்லை. கூட நம்ம சேர்த்திக்கலாம், சமுதாயத்தினுடைய சார்பாகவும் குழந்தைங்க இன்னைக்கு மாறிட்டு வர்றாங்க இல்லையா? அந்த சமுதாயத்தில் என்னன்னு பாத்தீங்களா, நாம தான். நாம எப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை குழந்தைங்க உருவாக்கி கொடுக்கிறோமோ அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்க நிப்பாங்க. நாளைக்கு குழந்தை இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், என் பையன் இப்படி ஆயிட்டான், என் பொண்ணு அப்படி ஆயிட்டா அப்படிங்கிற காரணம் வேற யாருமே இல்லை, நாம மட்டும்தான். நம்மளோட மோட்டிவ் எப்படி இருக்குன்னா, குழந்தைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சமுதாயத்துல நம்மளுக்கு ஒரு பேரை வாங்கி தரணும் இருக்கு. அந்த எண்ணத்தை நாம மாத்தி அந்த குழந்தை அவனுடைய இயல்பில் வளரணும். குழந்தை எப்படி வளரும்? அவனோட இயல்பா வளரணும். இப்ப இங்கேயே பார்த்தோம்னா எவ்வளவு அழகான விஷயங்கள், அந்த குழந்தை எவ்வளவு இயல்பா இருந்தாங்க. எல்லாமே அவங்களுடைய யாருக்குமே பயம் இல்லை, இளங்கன்று பயம் அறியாது.
நாம வந்து ப்ராப்பரா நடக்கணும், ப்ராப்பரா இந்த குழந்தை நடக்கணும், ப்ராப்பரா பேசணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அது வந்து சரியான விஷயம் இல்ல. அந்த குழந்தை எப்படி இருக்கோ அதனோட இயல்பிலேயே நம்ம விடணும். எந்த நேரத்துல எதை செய்யலாங்கிற வழிகாட்டல் மட்டும் நாம காட்டணும்னா போதுமா வழிய அந்த குழந்தை இதைதான் செய்யணும், இது காலையில் இந்த டைம் நீ இப்படிதான் படிக்கணும், நீ இப்படிதான் எந்திரிக்கணும், நீ இப்படிதான் தூங்கணும், இதைதான் செய்யணும். தயவு செய்து பேரண்ட்ஸ் யாருமே அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நிறைய கதை சொல்லுங்க. படித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாட புக்கு கடகடன்னு படிக்கிறதோ, மற்றவங்க முன்னாடி அந்த குழந்தைய கெஸ்ட் வர்றாங்க, என் பையன் படிச்சிருக்கான், ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல வைக்கிறது கிடையவே கிடையாது. நம்ம பேரண்ட் புரிஞ்சுக்கிற விஷயம் படித்தல் அப்படிங்கிறது என்னன்னா வாசிக்க செய்வது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம குழந்தை வாசிக்க கத்துக்கணும். எல்லாருமே படிக்கலாம், இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே எஜுகேட்டட்ஸ் தான். இப்போ எல்லாருமே படிக்கலாம். ஆனா யாரெல்லாம் வாசிக்கிறோம் தினம்? கிடையாது, ரொம்ப ரேர். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது, நம்ம ரொம்ப பிஸி. காலையில எந்திரிச்சதுல இருந்து டில் நைட் தூங்குற வரைக்கும் எல்லாத்துலயுமே பிஸி. ஆனா அந்த குழந்தைய நம்ம வந்து வாசிக்க வச்சுட்டோம். எஸ்பெஷலி என் தாய்மொழி, நம்மளுடைய தாய்மொழியில அந்த குழந்தைய வாசிக்க வச்சுட்டோம்னா அந்த குழந்தை நல்ல ஒழுக்கமானவனாவும் பண்பானவனாவும் சிறந்தவனாவும் கண்டிப்பா வளருவாங்கிறது என்னால உறுதி சொல்ல முடியும். அதை விட்டுட்டு அவனுக்கு புரியாது, இது இந்த லாங்குவேஜ், ஹிந்தி ஒரு லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இங்கிலீஷ், ஒரு சான்ஸ்கிரிட், இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ பண்ணணும், இதுதான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட். நெவர், கிடையவே கிடையாது. தாய்மொழியை படிச்சு வளர்ற குழந்தை மட்டும்தான் நல்ல குழந்தையா வளர முடியும். இன்னொன்னு, அந்த குழந்தைய சிந்திக்க விடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குழந்தை கிரியேட்டிவா யோசிக்கிறானோ, ஒரு சின்ன பேப்பர் இருந்தா கூட அந்த குழந்தை சேர்த்து வைக்கும். நம்ம சொல்லுவோம், எதுக்கு இவ்வளவு குப்பையை சேர்த்து வைக்கிற வீட்டுல, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் தூக்கி போடு. நம்ம எப்பவுமே அப்படியே 100% கிளீனா இருக்கணும் வீடு, இங்க இருக்காது அங்க இருக்காது, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம். குழந்தைய வந்து தடை பண்ணிட்டே இருப்போம். அதனுடைய சிந்தனை திறன்கிறது நிச்சயமா வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்படி விடாதீங்க குழந்தைகளை. எல்லா குழந்தைகளையும் அவங்களோட இயல்புல விடுங்க. குழந்தைங்க வந்து ஃப்ரீயா இருக்கணும். அதுக்காக வந்து கண்டிப்பு வேண்டாம்னு சொல்ல வரல நானு. தண்டனைகள் வேண்டாம். தண்டனைகளுக்கும் கண்டிப்புக்கும் ஒரு மயிரிழை தான் வித்தியாசம், ஒரு நூலிழை அளவு தான் வித்தியாசம். படித்தலுக்கும் வாசித்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா கண்டிப்புக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும். உலகத்திலேயே ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய விருது எதுன்னா, நம்மளோட குழந்தை நம்மளை பார்த்து பயப்படாம இருக்கிறது மட்டும்தான். என்னைக்கு நம்ம குழந்தை எங்க அப்பாட்ட போய் நான் சொல்லுவேன், என் அம்மாட்ட போய் நான் சொல்லுவேன், எனக்கு அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம குழந்தைகிட்ட கொடுக்குறோமோ, அன்னைக்கு உண்மையாவே நம்மளோட ஃபேமிலி வந்து நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். நான் வந்து நல்லா இருக்கேன், நான் என் குழந்தை வந்து நல்லா வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கலாம். சோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைய வாசிக்க வைங்க. சின்ன சின்ன புக்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு. இந்த வாசித்தல் திறன் குழந்தைக்கு வரணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? குழந்தையோட சிந்தனை திறன் அதிகமாக்கணும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நாம குழந்தைங்க கிட்ட பேசணும். நம்மளுக்கு இப்ப நேரம் இல்ல, சோசியல் மீடியாஸ் நம்மளோட நேரத்தை ஃபுல்லா திருடிடுச்சு இல்லைங்களா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அது இது நிறைய நம்ம அதுக்குள்ள போயிட்டோம். நிறைய நல்ல பயனுள்ள தகவல் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நாம அதை வந்து எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. நாம படிக்கிறோம், நாம யோசிச்சுக்கிறோம், அந்த அளவுலயே நம்ம நின்னுக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்த நம்ம போய் கொண்டு சேர்க்கிறதே இல்லை. சோ எல்லாருமே வந்து கதை சொல்லுங்க. கதை சொல்லு மூலமா நம்ம குழந்தைங்களை கதை சொல்ல வைக்கணும். நாமளே சொல்லிட்டு இருக்க கூடாது, ஒன் வே டிராபிக் மாதிரி நாமளே போயிட்டு இருக்க கூடாது. அந்த குழந்தையும் கதை சொல்லணும். அதுக்காக குழந்தை இனிமேல் நீ கதை சொல்லு, கதை சொல்லணும், நீ கதை சொல்லணும், நான் இன்னைக்கு கதை சொல்லுவேன், நாளைக்கு நீ திரும்ப சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. இயல்புல வரணும் அந்த குழந்தைக்கு. எல்லா விஷயத்தையுமே ரசிக்கணும். பேரண்ட்ஸ் நாம குழந்தைய ரசிக்க தொடங்கினாதான் உலகம் ரசிக்கும். இன்னைக்கு நாம ரசிக்காம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா குழந்தை அப்படி வளராது. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைய வாசிக்க வைங்க. வாசிக்க வைக்கிற போது சிந்தனை திறன் அதிகமாகும். சிந்திக்க தெரிந்த குழந்தை மட்டும்தான் நாளைக்கு வரலாறு படிக்க முடியும். சோ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை, ஈவன் எனக்குமே என்னோட சன் இப்படி வரணும், என்னோட டாட்டர் அப்படி வரணும்னு ஆசை இருக்கும். ஆனா என்னுடைய ஆசைகளை குழந்தைங்க மேல திணிக்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனா நாம வந்து என்ன செய்வோம், கட்டாயம் நம்ம பையன் இருக்கணும், நம்ம பொண்ணு இப்படிதான் இருக்கணும், இதைதான் செய்யணும், இந்த நேரத்துக்கு இதை போய் ஒரு டைம் போட்டு வச்சிருப்போம், இப்படிதான் நடக்கணும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க. அந்த டைம் டேபிள் நமக்கு வேண்டாம். டைம் டேபிள நாம மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த டைம் டேபிளே வேண்டாம். அவங்களோட இயல்புல விடுங்க. நம்ம ஏதாவது ஒரு செய்ய வைக்கும் போது, ஒரு ஃபங்க்ஷனே போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் போறோம்,
பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சராரா ஒரு ட்ரெஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு போடுவோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் எடுத்து போடணும்னு ஆசைப்படுவான். நம்ம சொல்லுவோம், ஐயோ எல்லாரும் வருவாங்க, எல்லாம் உன்னை பாப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனா என்ன சொல்லுவாங்க நம்மளம்மா. வேணாம், யாருக்காக நம்ம ஃபங்க்ஷன் போடல, அந்த குழந்தை அதை போட்டு அங்க குத்துது இங்க குத்துதுன்ட்டு ஃபங்க்ஷன் ஃபுல்லா அதை என்ஜாய் பண்ணாம. சோ நம்மளோட மோட்டிவ் என்ன, அந்த காலகட்டம் அந்த நேரம்